ஏதோ ஒரு வகையில் நாம் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும், எப்படியாவது பணத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா ஜாதகம் முதலில் யோகமாக படைக்கப்பட வேண்டும். அது அமைய பெற்றிருந்தால் மட்டும்தான் அவங்க நினைக்கிற கற்பனையில் அது நடந்தாகும். காலம் வரும்போது அந்த பணக்கார யோகம் அவர்களை அடையும். இதுதான் உண்மை. நினைத்தால் எல்லோரும் பணக்காரர்கள் ஆகிவிடலாம் என்றால் அதற்கு ஜாதகத்தில் அடிப்படை யோகம் இருக்க வேண்டும். அந்த யோகத்தை பற்றி தான் இப்போது உங்களோடு என்னுடைய அனுபவ கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அதனால லக்னாதிபதி நலமோடு இருக்க வேண்டும். கேந்திர திரிகோணங்கள் அதுக்குரிய அதிபதிகள் சிறப்பாக இருக்க வேண்டும். சிறப்பான திசைகள் காலத்தில் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். காலத்தில் நடப்பதாக என்றால் இளமையில் உழைக்கக்கூடிய காலத்தில் சிறப்பான திசைகள் இருக்க வேண்டும். அதுக்குள்ள ஒரு விபரீத ராஜயோகம் என்றால் அதுதான் அதிர்ஷ்டம். அது லாட்டரி டிக்கெட்டாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், புதையலாக இருக்கலாம், எதிர்பாராத முறையில் அடுத்தவருடைய சொத்து நம் பேருக்கு எழுதி வைக்கப்படலாம். இந்த மாதிரி அதிர்ஷ்ட வகைகளுக்கு பல வகைகள் உண்டு. அவை பேர் விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகத்தை நோக்கி இன்னைக்கு எல்லோரும் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவரவர் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் செய்த நல்வினை தீமைக்கு ஏற்றவாறு அதற்கு பலனை அடைஞ்சுதான் ஆகணும். சந்தேகத்துக்கு இட வேண்டாம். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஆகவே உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்கு ஒரு ஜோடனாக என்னுடைய பதிவை நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். இதில் எத்தனை பேருக்கு ஜாதகம் தெரிந்தவர்கள் இருப்பீர்கள் அல்லது தெரியாதவர்கள் இருப்பீர்கள் தெரியாது. ஜாதக பாடம் படித்து கொண்டிருப்பவர்கள் நான் சொன்ன இந்த கருத்து நிச்சயமா அவங்க அனுபவத்துக்கு எடுத்துக்கலாம். அல்லது இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புனீங்க நீங்க அப்படின்னா நேராக எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னை பாருங்க. அந்த யோகங்கள் உங்களுக்கு இருக்கா இல்லைங்கிறத நானே நேரடியாக சொல்லிடுவேன். அதுக்கான முயற்சி எடுக்கலாமா எடுக்க வேணாமாங்கிறதை நான் சொல்லிடுவேன். என்னுடைய இந்த 25 ஆண்டுகால அனுபவத்தில் பல பேர்களை நான் சொல்லி லாட்டரி டிக்கெட் வாங்கி சில பேருக்கு விழுந்திருக்கிறது. அத்தனை பேருக்கு விழுந்திருக்கு சொல்ல மாட்டேன். அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி போங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லியிருக்கேன். அதில் வெற்றி பெற்றவங்களும் என்னிடம் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா நடந்ததை சொல்லியிருக்காங்க. அப்புறம் பங்கெல்லாம் எனக்கு தர மாட்டாங்க, எனக்கு அது தேவையில்லை. அவர்கள் நன்றி சொன்னாலே எனக்கு போதுமானது. நடந்ததா இல்லையான்னு நான் உரிமையோட கேட்கக்கூடிய அளவுக்கு உள்ளவன் நான். ஏன்னா நிறைய யோகங்கள் இருக்கு. அந்த யோகங்கள்ல அந்த விபரீத ராஜயோகம்னு ஒன்று இருக்கு. அதுதான் சமீபத்தில் ஐயா அவர்